அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தமிழ்வேல் அகாடமியில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் சராசரி. ரொம்ப ஈஸியான டாப்பிக்கு. ஒரே ஒரு கான்செப்ட் தான்ப்பா, ஓகேங்களா? வேறு எதுவுமே கிடையாது. ஒரு கான்செப்டை வச்சு ஒரு டாப்பிக்கே நம்ம ரன் பண்ண போகிறோம். ஜஸ்ட் நீங்கள் ஒரு 5 to 10 மினிட்ஸ் உங்களுக்கு நல்லா லிசன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அந்த கான்செப்ட் பற்றின ஓரளவுக்கு புரிதல் வந்து உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கொஷினும் சரி எந்த மாதிரியெல்லாம் கேட்குறாங்க, எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸாம்பிள் சம் போடும்போது அதையும் நீங்கள் நல்லா லிசன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் என்ன எக்ஸாம் படித்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருங்க, இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருங்க, இல்லை எந்த எக்ஸாம்னாலும் படிங்க, அப்படியே போய்ட்டு உங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், நம்மளால் கிராக் பண்ண முடியும். ஓகே, கிளாஸ்க்குள்ளே போயிடலாம்ப்பா. நம்ம பார்க்க போகிறது ஃபுல்லாகவே கான்செப்ட்டு, ஷார்ட்கட்டு, அவ்வளோதான். என்ன கான்செப்ட்னு நமக்கு தெரியணும். ஏன்னா கான்செப்ட் தெரியாமல் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. கான்செப்ட்டும் தெரியணும், ஷார்ட்கட்டும் தெரியணும். ஓகேங்களா? ஸோ கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். நம்ம டெலகிராம் குரூப்பில் நான் கிளாஸில் என்ன நடத்துகிறனோ அந்த மெட்டீரியல் நான் அதில் சாஃப்ட் காப்பியாக போஸ்ட் பண்ணுறேன். அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு டவுட் இருக்குது, நம்ம எதாவது சம் சால்வ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு டவுட் வருது அப்படின்னா தாராளமாக நம்ம குரூப்பில் அனுப்புங்க. அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன்ப்பா. ஸோ அதேமாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோஸில் இன்னும் நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் கொடுங்க, இல்லை இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சஜஷன் என்னவோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நான் எல்லாத்தையும் கன்க்ளூசிவாக வச்சு ஸோ இதில் என்னென்ன அப்டேட் பண்ண முடியும் அப்படின்றத நான் பண்ணுறேன்ப்பா. ஓகே, கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். இந்த சிம்பிளாக ஒரு ஃபார்முலாவில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன், அதுதான் ஆவரேஜுக்கு ஈக்குவலண்ட் ஃபார்முலா அப்படின்றது. ஓகேங்களா? அதாவது அதே மாதிரி தமிழில் பார்த்தீங்கன்னா மொத்த அந்த என்ன கொடுத்துருக்காங்களோ அதோட கூட்டுத்தொகை, அதே மாதிரி மொத்த எண்ணிக்கை. ஓகேங்களா? மொத்த எண்களின் எண்ணிக்கை, அது எண்களாக இருக்கலாம், இல்லை அதுக்கு அவன் என்ன அப்சர்வேஷன் கொடுக்குறானோ அதோட எண்ணிக்கை, அவ்வளோதான் கீழே போட போகிறோம். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கடைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஷாப்புக்கு போகிறோம். இப்போ ஷாப்புக்கு போய்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ ஒரே ஒரு ஆப்பிள் வாங்குகிறேன். ஒன் ஆப்பிள் அப்படின்றது 50 ரூபா. ஸோ ஒரு ஆரஞ்சு வாங்குகிறேன். ஓகேங்களா? ஒன்று வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அது 40 ரூபா. ஸோ ஒன்று வந்து மேங்கோ வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு 30 ரூபான்னு வச்சுக்கோங்க. நான் ரொம்ப ஈஸியான நம்பராக சொல்கிறேன் ஒரு புரிதலுக்காக. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம்பிள் போடும்போது ஸோ வெரைட்டி நம்பரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓவரால் காஸ்ட் என்னென்னு உங்களை கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ இதில் ஒரு 50 ரூபா ஆச்சு, இதில் ஒரு 40 ரூபா ஆச்சு, 90 ப்ளஸ் 30 120 ருபீஸ் எனக்கு செலவாச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மொத்த செலவு. ஓகேங்களா? இது வந்து ருபீஸில் நான் சொல்கிறேன். இதையே நான் அப்படியே கொஞ்சம் லைட்டாக மாற்றி கேட்குறேன். என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஸோ சராசரியாக ஒரு பழம் இப்போ மொத்தம் எத்தனை பழம்ப்பா, இது ஒன்று 3 பழம் வாங்கியிருக்கோம். டோட்டலாக நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்றது நம்மளை பொறுத்த வரைக்கும் 3. அந்த 3 பழத்துக்கும் நான் என்ன கேட்குறேன்னா, சராசரியாக நீங்கள் ஒரு பழம் எவ்வளோன்னு வாங்கினீங்க அப்படின்னு உங்களை யாராவது கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணணும், நான் எவ்வளோ ருபீஸ்க்கு வாங்குறேனோ ஸோ டிவைடு பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் எவ்வளோப்பா, 1 2 3 மொத்தம் 3 பழம். இதை அடித்து போட்டு நான் என்ன சொல்வேன், ஸோ 40 ரூபா. சராசரியாக பார்த்தீங்கன்னா ஒரு பழம் 40 ரூபான்ற கணக்கில் நான் வாங்கியிருக்கேன். அப்போ 40 ரூபான்னு வாங்கும்போது தான் 3 × 40 120. அப்போ 120 ரூபா இந்த ருப்பீஸ்க்கு நமக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுதான்ப்பா சராசரி, வேறு எதுவுமே கிடையாது. அதாவது இது ஒரு காஸ்ட்டில் இருக்கும், இது ஒரு காஸ்ட்டில் இருக்கும், இது ஒரு காஸ்ட்டில் இருக்கும். ஒட்டு மொத்தமாக சொல்லுங்கள், எனக்கு ஒட்டு மொத்தமாக சராசரியாக ஒரு பழம் எவ்வளோன்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னோம் அப்படின்னா அதுதான் சராசரி. இப்போ இந்த இடத்துல நான் ஒரு பழம் எடுத்திருக்கேன். இதே கிளாஸில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு கிளாஸில் என்ன பண்ணுறாங்க, ஒரு டீச்சர் வந்து பேப்பர் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, மார்க் ஷீட் வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மேக்ஸில் ஒருத்தர் எவ்வளோ மார்க் எடுத்திருப்பாரு, இங்கிலீஷில் ஒருத்தர் எவ்வளோ மார்க் எடுத்திருப்பாங்க, அதே மாதிரி சயின்ஸில் எவ்வளோ மார்க் எடுத்திருப்பாங்க, இந்த ஒட்டுமொத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 மெம்பர்ஸ் வந்து மேக்ஸில் 90 மார்க் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு 15 மெம்பர்ஸ் வந்து மேக்ஸில் 80 மார்க் வாங்கியிருக்காங்க. ஒரு 20 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 70 மார்க் வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் சொல்லிவிடுவாங்க. எப்படி சொல்லிடுவாங்க, இப்போ நான் ரொம்ப ஈஸியாக ஒரு ஆப்பிள் 50 ரூபா, ஒரு ஆப்பிள் ஒரு ஆரஞ்சு 40 ரூபா, ஒரு மேங்கோ 30 ரூபா, சராசரியாக எவ்வளோ, ஒரு பழம் சராசரியாக எவ்வளோ அப்படின்னு நான் கேட்குறேன். இங்கே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்லைட்டாக அப்படியே கொஷினை மாற்றி, இது வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், இது என்னப்பா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், இது என்னப்பா, இது வந்து மார்க்கு, ஆவரேஜ் மார்க் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஆவரேஜ் மார்க் என்ன அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக ஆவரேஜ் கேட்டுருவாங்க. அவ்வளோதான். ஆட்டோமேட்டிக்காக நம்மளை ஆவரேஜ் கேட்குறோம் அப்படின்னா அப்போ ஆவரேஜ் அந்த சராசரிக்கு ஈக்குவலண்ட்டான விஷயம் என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நமக்கு என்ன தெரியும், இப்போ தானே நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோம். என்னப்பா சொல்லியிருந்தேன், ஸோ சம்மு டிவைடு பை நம்பர், அவ்வளோதான்ப்பா, விச் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ். ஒன்றும் பெருசாலாம் நம்ம மனப்படம் பண்ணணும்னு கிடையாது. சம் டிவைடு பை நம்பர் விச் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ், அவ்வளோதான். சம்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த இடத்துல பாருங்களேன், நான் போன இதில் வந்து ஒரே ஒரு ஆப்பிள் வாங்கியிருந்தேன். அப்போ அதோட ருப்பீஸ் அப்படின்றது 1 × 50, அப்போ 50ன்னு நமக்கு கிடச்சிருக்கும். ஒரே ஒரு ஆரஞ்சுன்னு வாங்கியிருந்தேன். அப்போ 1 × 40 எனக்கு 40 ரூபான்னு கிடச்சிருக்கும். ஒரு மேங்கோ 1 × 30 ஸோ 30ன்னு கிடச்சிருக்கும். நான் மொத்தத்தையும் ஆட் பண்ணி 120 ரூபா வந்துச்சு. ஒரு 3 பழத்துக்கும் அப்போ சராசரின்னு பார்க்கும்போது டிவைட் பை 3ன்னு போட்டுருவேன். ஆனால் இந்த இடத்துல அவன் எப்படி சொல்லுவான், உங்களுக்கு எக்ஸாமில் எப்படி சொல்லுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஸோ 10 ஸ்டூடெண்ட்டு 90 மார்க் அப்படின்னு சொல்லுவான். அப்போ எனக்கு சம்மு தேவைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அப்போ 10 ஸ்டூடெண்ட் 90 மார்க் அப்படின்னா 10 × 90 அப்படின்னு போட்டோம்னா அப்படின்னா அந்த 10 ஸ்டூடெண்ட்க்கான சம்மு கிடச்சிரும். கரெக்டுங்களா? இப்போ அடுத்து 15 பேர் 80 மார்க் வாங்கியிருக்கான்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ 15 × 80ன்னு போடுவோம். கரெக்டாப்பா? ஏன்னா அதான் பாருங்கள், ஒருத்தர் வாங்கலை, 15 பேர் வாங்கியிருக்கான் 80 மார்க். அப்போ 15 × 80ன்னு போட்டால் தானே அதோட அந்த சம் கூட்டுத்தொகைன்றது நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், 20 பேர் 70 மார்க் வாங்கியிருக்கான். அப்போ 20 × 70ன்னு போடுவோம். ஸோ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா மொத்த மார்க். ஸோ இந்த பக்கம் நான் எரேஸ் பண்ணிடுறேன். அந்த மொத்த மார்க்குன்றது கிடச்சிரும். இது நம்ம பண்ணும்போது நமக்கு மொத்தம் கிடைக்கும். சம் ஆஃப் அப்சர்வேஷன்றது கிடச்சிரும். நான் உங்களை என்ன கேட்குறேன், ஆவரேஜ் தான் கேட்குறேன். அப்போது டிவைட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் ஒன்று போடணுமா இல்லையாப்பா? அப்போ இது டிவைட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்னா யார், நம்ம என்ன மார்க் எடுத்துப்போமா? நோ, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் எடுத்துக்கணும். ஓகேங்களா? யார் எடுத்துக்கணும்? ஸ்டூடெண்ட் எடுத்துக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், கீழே 10 + 15 + 20. ஓகேங்களா? இப்போ நான் இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி போட்டேன் அப்படின்னா இதுதான் என்னோடய ஆவரேஜ் மார்க்கு. இது என்னப்பா? ஸோ ஆவரேஜ் மார்க் இது மொத்தம். இது என்னப்பா? நம்பர்ஸ்னால் இங்கே ஸ்டூடெண்ட்டு. போன தடவை எனக்கு பழம், அவன் கொஷினில் என்ன கொடுக்குறானோ அதை நம்ம எடுத்துக்க வேண்டியதான். இப்போ நான் ஒரு சாம்பிளுக்கு சொன்னேன். இப்போ இதை நம்ம மல்டிபிள் பண்ணி போகணும், இதை மல்டிபிள் பண்ணி போட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஃபார்முலா மெத்தடில், நான் என்ன சொல்லி அந்த கொடுத்துருக்கேன் இல்லையா, ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ஃபார்முலா மெத்தடில் எப்படி சராசரி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது போட்டுட்டோம். சரி, வேறு இதில் ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா, இந்த மாதிரி நான் எல்லாமே இப்படி தான் பெருக்கி தான் போட்டுட்ருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொன்னோம். ஒரு ஷார்ட்கட் இருக்குது, நான் சொல்கிறேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. டீவியேஷன் மெத்தட்னு ஒரு மெத்தட் இருக்கும்ப்பா. ஓகேங்களா? ஸோ என்ன மெத்தட் அப்படின்னு கேட்டிங்கன்னா டீவியேஷன் மெத்தட், விளக்க முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள்லேயே வந்துக்குப்போமே, 50 ரூபாய்க்கு ஒன்று வாங்கியிருந்தேன், 40 ரூபாய்க்கு ஒன்று வாங்கியிருந்தேன், 30 ரூபாய்க்கு ஒன்று வாங்கியிருந்தேன் பழம். ஓகேங்களா? இப்போ எனக்கு மொத்தமாக தானே எனக்கு தேவை. மொத்தம் எத்தனை? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் மொத்தம் 3. நான் எத்தனை பழம்? 3 பழம் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணணும், டீவியேஷன் மெத்தடை பொறுத்தளவுக்கு அந்த சராசரி இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளாக ஒரு வேல்யூவை அஸ்யூம் பண்ணணும். ஸோ இதில் அசம்ஷன் ஆவரேஜை அஸ்யூம் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், இப்போ நான் சொல்கிறேன், இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு 40, இப்போ இந்த இடத்துல ஒன்று அந்த 50, 40, 30 அதுக்கு இடைப்பட்ட வேல்யூ அந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று வரப்போகுது. இல்லைனா அதை விட கொஞ்சம் கூட வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இதை தாண்டியெல்லாம் எங்கேயும் போயிட போகிறது கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன், நார்மலாக போகணும் அப்படின்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணி போடுவேன். இந்த டீவியேஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லியிருக்கேன், நீங்களாம் அஸ்யூம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். நான் என்ன பண்ணுறேன், 40 தான் என்னோட ஆவரேஜ்னு எடுக்கிறேன். அது எப்படி 40 ஆன்சர் தெரியுன்றதால எடுத்தேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ இதில் இருக்கிற எந்த நம்பர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் இல்லாத நம்பரை கூட நீங்கள் அஸ்யூம் பண்ணலாம். ஆனால் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும். இப்போ நான் போய் 100ன்னு எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அது தேவையில்லாத நானே பெருசாக எடுக்கிறதுன்னு தான் அர்த்தம். ஆனால் நான் என்ன பண்ணலாம், 35ன்னு எடுக்கலாம், 45ன்னு எடுக்கலாம், 50 எடுக்கலாம். ஸோ 55 கூட எடுத்துகிட்டு போயிடலாம். இது எல்லாமே நியர்பையில் இருக்கக்கூடிய வேல்யூ தான். நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல 40ன்னு எடுத்து போடுறேன் கணக்கு. ஸோ இன்னும் அடுத்தடுத்து வர சம்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக வச்சு பார்க்கலாம். இப்போ நான் 40ன்னு எடுத்தேன் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு நான் அந்த பழம் எப்படி இருக்கார் அப்படின்னா +10 அதிகமாக இருக்கார். அப்படி தானே, ஒரு 10 ரூபா அதிகமாக இருக்கார். ஸோ 10 rupees. இந்த ஒரு பழம் வந்து 10 ரூபா அதிகமாக இருக்கார். இந்த பழம் பார்த்தீங்கன்னா அந்த டீவியேஷன் எவ்வளோப்பா, 0. இதுவும் 40, இதுவும் 40. அப்போ எதுவும் வேல்யூலாம் அதிகமாகலாம் கிடையாது. அப்போ 0ன்னு வச்சுக்கணும். இந்த வேல்யூ, இந்த பழம் பாருங்களேன், ஒரு 10 ரூபா கம்மியாக இருக்கார். நான் எடுத்துக்கிற ஆவரேஜ் வேல்யூ விட இவர் எப்படி இருக்கார், கம்மியாக இருக்கார். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கிறேன், என்னோடய ஆவரேஜ் வந்து 40ன்னு அஸ்யூம் பண்ணிட்டேன். இப்போ ஒன்று இதை விட அதிகமாக இருக்கணும். அதிகமாக இருந்தால் ப்ளஸ் போட்டு நம்ம ஏதோ ஒரு வேல்யூ ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை விட இந்த ஆவரேஜை விட கம்மியாக இருக்கலாம். அப்போ நான் அதுலேருந்து குறைக்க போகிறேன். இல்லை இந்த ஆவரேஜுக்கு ஈக்குவலண்ட்டாகவும் வரலாம். ஓகேங்களா? ஈக்குவலண்ட்டாக இருந்தால் நான் அப்படியே இதான் என்னோட ஆவரேஜ்னு சொல்கிறேன். இங்கே என்ன நடக்க போகுதுன்னு பாருங்கள். இங்கே +10 இருக்குது, இங்கே மைனஸ். இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணும். நெட் டீவியேஷன் மொத்தத்தையும் ஆட் பண்ணும். ஓகேங்களா? நமக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்துச்சு அது மொத்தத்தையும் ஆட் பண்ணும். +10 -10 ஆட்டோமேட்டிக்காக 0 தான் வரப்போகிறார். அப்போ 40 + 0 எவ்வளோப்பா அந்த இடத்துல? அப்போ 40 தான் என்னோட ஆவரேஜ்னு தெரிஞ்சு போச்சு. இது அப்படியே கொஞ்சம் மேலே இருக்க சம்முக்கு போய் அப்ளை பண்ணி பாருங்களேன். இதில் என்ன நம்பர் கொடுத்துருக்கான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். 90 இருக்குது, 80 இருக்குது, 70 இருக்குது. ஓகேங்களா? நம்மளை கேட்குறது ஆவரேஜ் மார்க் தான். அப்போ அந்த மார்க்கில் தான் நம்ம போய் வேலையை பார்க்கணும். ஏன்னா இது நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. 90, 80, 70 இந்த 3 நம்பரில் ஏதோ ஒன்று நம்ம ஆவரேஜாக செட் பண்ண போகிறோம். ஸோ ஓகேங்களா? ஸோ டீவியேஷன் மெத்தட் அப்படின்றது நம்மளாம் அஸ்யூம் பண்ணுறது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 80 ஏன்ப்பா ஆவரேஜாக இருக்கக்கூடாதுன்னு என் மைண்டு சொல்லுது. ஏன்னா இதில் இருக்கிற நம்பர் தான் எடுக்கணுமா, நான் வேறு எதாவது எடுக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கோங்க. 85ன்னு எடுங்க, 95ன்னு எடுங்க, ஸோ 70ன்னு எடுங்க, அது உங்கள் விருப்பம். நீங்கள் எதை வச்சாலும் இந்த ஆன்சர் வருவது நீங்கள் போட்டு பார்க்கலாம். இப்போ நான் டீவியேஷன் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆவரேஜ் அப்படின்றது 80ப்பான்னு நான் சொல்கிறேன். அதாவது இந்த 80 விட அதிகமாகவும் இருக்கலாம், இந்த 80 விட கம்மியாகவும் இருக்கலாம், இல்லை 80 கூட இருக்கலாம். செக் பண்ணணும். இப்போ பாருங்களேன், இங்கே 80ன்னு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் இப்போ பாருங்கள், இங்கே 90 இருக்கார் மார்க்கு. இப்போ 80 இங்கே 90னா 10 மார்க் அதிகமாக இருக்கார், +10. ஓகேங்களா?
இந்த +10 அப்படின்றது வெறும் ஒரு ஸ்டூடெண்ட்க்கு அதிகமாக இல்லை. எத்தனை ஸ்டூடெண்ட்ப்பா? 10 ஸ்டூடெண்ட்டுக்கு 10 மார்க் அதிகமாக இருக்காது. நம்ம நெட் டிவியேஷன் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பாருங்கள். லாஸ்ட் சம்மில் நம்ம வெறும் என்ன பண்ணிட்டோம், 10 மட்டும் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா ஒரே ஒரு ஆப்பிள் தான். அப்போ 1 × 10 10 தான் வரப்போகிறாரு. ஆனால் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 10 ஸ்டூடெண்ட்டு நமக்கு தெரியுது. அப்போ 10 ஸ்டூடெண்ட்டுக்கும் 10 10 அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்களேன், இங்கே 80ன்னு இருக்குது. இங்கே நெட் டிவியேஷன் எவ்வளோ வரப்போகிறாரு? 0 தான் வரப்போகிறாரு. அப்போ 15 × 0னா 0 தான். அதை அப்படியே விட்டுருங்க. கரெக்டாக இருந்தாருன்னா விட்டுறணும். இப்போ பாருங்களேன், இதில் என்ன இருக்காரு? 70 தான் இருக்காரு. நான் என்ன பண்ணுறேன், 80 இருக்குன்னு கெஸ் பண்ணுறேன். ஆனால் இங்கே இருக்கிறது 70. அப்போ 10 கம்மியாக இருக்காரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸோ -10. -10 என்னப்பா, ஒரே ஒருத்தருக்கா -10 கம்மியாக இருக்காங்க? 20 பேருக்கு. அப்போ × 20 அப்படின்றது. ஓகேங்களா? இப்போ இதோட சம்மில் வர வேரியேஷனை மட்டும் தூக்கி தனியாக எழுதிக்கோங்க. 10 × 10 எவ்வளோப்பா? ஸோ 100. அதுக்கப்புறம் 10 × 20 எவ்வளோப்பா? ஸோ 200 வரப்போகிறாரு. ஆனால் என்னது? -200. சிம்பிள் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சிம்பிளை தப்பாக போட்டால் மொத்தமும் தப்பு தான்ப்பா. ஸோ -100ன்னு வரப்போகிறாரு. நம்ம டிவியேஷன் எடுத்தால் -100. இந்த -100 அப்படின்றது எத்தனை பேருக்கு கம்மியாக இருக்குன்னு நல்லா யோசிச்சு பாருங்களேன். வெறும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கோ இந்த 10 ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த 20 ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் கிடையாது. இந்த வேரியேஷன் அப்படின்றது ஒட்டுமொத்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்டையும் சேர்த்து தான் நம்ம ஆவரேஜ் சொல்லுவோம். அப்போது இந்த -100 அப்படின்னா இந்த மூணு வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, 10 15 20, இவங்க மொத்த பேருக்கு தான் இந்த -100ன்றது குறையணும். ஒரே ஒருத்தர் கிடையாது. அந்த -100ன்றது இந்த எல்லாருக்கும் காமன். அப்போ இது சம்மு. நல்லா பாருங்கள், நெட் டிவியேஷனில் இது சம்மு. ஸோ நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் எவ்வளோப்பா? ஸோ 20 30 40 45ன்றது வராங்க. ஃபஸ்ட்டு இதை அடித்து போடுங்களேன். அப்போ எனக்கு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இங்கே நெகட்டிவில் வேல்யூ வந்துட்டாலே முடிவு பண்ணிக்கோங்க, நான் எடுத்த ஆவரேஜ் அப்படின்றது கரெக்டு கிடையாது. அதை விட ஏதோ கொஞ்சம் கம்மியாக வரப்போகிறாரு. அது எவ்வளோ கம்மியாக வரப்போகிறாருன்றதை யார் முடிவு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 45 பேரும் முடிவு பண்ணணும். இந்த கொடுத்துருக்க நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் எல்லாமே முடிவு பண்ணணும். 100/45 அடித்து போட்டு பாருங்கப்பா. ஸோ 25 100 9 5 45. அதுக்கப்புறம் இதை எப்படி எழுதலாம்? ஸோ 2 9 18ன்னு எழுதுவோமா? ரிமைனிங் ஒரு 2 இருக்கும். புள்ளி வச்சு 0 சேர்த்தா அகெயின் 2 9 18. ரிமைனிங் ஒரு 2 இருக்கும். ஸோ இங்கே புள்ளி இருக்கிறதெல்லாம் நம்ம 0 சேர்த்துக்கிட்டோன்னா அகெயின் 2 9 18. அப்போ நீங்கள் அடிச்சு போட்டிங்கன்னா 2.222ன்னு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருப்பார். நம்ம ஏதோ ஒரு சர்டைன் பாயிண்ட்டில் ஸ்டாப் பண்ணிடலாம். அப்போ 80லேருந்து -2.22 நான் மைனஸ் பண்ணணும். அதுதான் என்னோட கரெக்டான ஆவரேஜ். இப்போ பாருங்கள், ஸோ இந்த இடத்துல எப்படி பார்ப்பார்? 10ல் 2 போனால் 8 கிடைப்பாருங்களா? அடுத்து 9ல் 2 போனால் 7. இங்கே எவ்வளோ பார்ப்பார் ஆல்ரெடி? ஸோ கடன் கொடுத்துட்டாங்க இல்லையா? அங்கே இருக்க போகிறதே 7 தான் இருக்க போகிறாரு. இங்கே ஒரு 9 இருக்கும் பாருங்க. 9ல் 2 போனால் 7. நான் அதை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் 7. என்னடா 7 புள்ளி சம்திங் வருதுன்னு பார்க்குறேன். ஓகேங்களா? இங்கே என்ன வரும்? 9 இருக்கு இல்லையா? 9ல் 2 போனால் 7 வரும். அப்புறம் இந்த 7 அப்படியே இறங்கும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 77.78 அப்படின்றது தான் மிக சரியான ஆவரேஜ். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கிராஸ் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் மொபைல் ஃபோன் இருக்குல்ல, கிராஸ் செக் பண்ணுங்கள். இதை ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுங்கள். இதை ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுங்கள். இதை ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுங்கள். சம் நமக்கு கிடச்சிரும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ டிவைட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் போடுங்க. ஸோ இந்த ஆன்சர் வருவார். ஓகேங்களா? மேபி 0.1 ஏதோ வேரியேஷன் வரும். அதெல்லாம் ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது. பட் இது ரெண்டும் நம்ம அடிச்சு போட்டோம் அப்படின்னா இதுதான் நமக்கு ஆன்சர் வர போகிறாரு. அப்போ இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக போகிற சம்மில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளாம் ஒரு ஆவரேஜாக அசியூம் பண்ணலாம். அதுதான் டீவியேஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. இதுதான் இதில் ஷார்ட்கட்டு. வேறு எந்த ஷார்ட்கட்டும் கிடையாது. ஆனால் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வர எக்ஸாமில் எல்லாமே எஸ்பெஷலி எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி, ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சியில் இந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி பக்கம் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியாக போடுறத அவன் விட்டுறான். நம்பரை பெருசாக கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? இப்போ ஒன்று 110, இந்த பக்கம் 20, இந்த பக்கம் 15, அடுத்து 205, இந்த மாதிரி கொடுத்தா நம்ம எப்படி போடுவோம்? அந்த டீவியேஷன் மெத்தட் யூஸ் பண்ண முடியாது பார்த்தீங்களா? ஏன்னா அவனுக்கு தேவை நம்ம டைமை வளர்த்தணும். ஓகேங்களா? அவன் என்ன பண்ணணும்? கொஞ்சம் கால்குலேட்டிவாக டைம் டேக்கிங்காக கொஷின் கேட்குறான். பட் இந்த மெத்தட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு 80% கொஷினுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம எக்ஸாமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 80% ஈஸியாக இருக்கும். 20% அப்படின்றது டஃப் காமிப்பாங்க. கண்டிப்பாக எந்த எக்ஸாம் இருந்தாலும் 80% உங்கள் ப்ரீவியஸ் இயரில் என்ன பேட்டர்னோ அதை ஃபாலோ பண்ணுறான். அந்த 20% அப்படின்றது கொஞ்சம் உனக்கு இருடா நான் வேலை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று அடிஷ்னலாக வைப்பான். பட் நம்ம அந்த 20% பற்றி ஒரி பண்ணவே கூடாது. 80% சரியாக போகணும். 20% போடுறதுக்கு நமக்கு ஸ்ட்ராட்டஜி கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும். நம்ம கிளாஸ் எல்லாமே அப்படி தான் பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த ட்ரிக்கை தெரிஞ்சுக்கோங்க. யூஸ் ஆகிற இடத்துல யூஸ் பண்ணிப்போம். தேவையில்லைன்ற இடத்துல நார்மலாக தான் போட்டாகணும். வேறு வழி இல்லை. நெக்ஸ்ட் ஒன்ப்பா. அப்புறம் ஆவரேஜ்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு கான்செப்ட் சொல்கிறேன். ஓகேங்களா? எப்போ ஒரு நம்பர் கன்சிக்யூட்டிவாக இருக்கோ, நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் இப்போ நிறைய இடத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். எப்போ ஒரு நம்பர் கன்சிக்யூட்டிவாக இருக்கோ, கன்சிக்யூட்டிவ்னு என்ன? தொடர்ச்சி. அதானே? இப்போ தொடர்ச்சி அப்படின்றது 1 2 3 4 5 இப்படி போனாலும் தொடர்ச்சி தான். ஸோ 2 4 6 8 இப்படி போனாலும் தொடர்ச்சி தான். இதுவே பார்த்துங்களேன். ஸோ 10 12 ஸோ 14 16 இப்படி போனாலும் தொடர்ச்சி தான். அதுவே 3 6 9 4 12 5 15 18 இதெல்லாம் என்ன பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இது எல்லாமே தொடர்ச்சியான எண்கள் தான்ப்பா நான் சொல்கிறேன். எப்படி இவங்கெல்லாம் தொடர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இதோட கேப் அப்படின்றது 1 1 இருக்குது அதானே. இதோட கேப் அப்படின்றது 2 2 இருக்காங்க. ஓகேங்களா. இதோட கேப் அப்படின்றது 2 2 இருக்காங்க. இதோட கேப் அப்படின்றது 3 3 இருக்காரு. அதாவது அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் ஒரு ப்ராக்ரெஷன் பார்த்துருப்போம். ஸோ நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். என்னப்பா சொல்லியிருப்பேன், ஒரு எண்கள் தொடர்ச்சியான எண்கள், அவங்க தொடர்ச்சியான எண்கள் எல்லாமே அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனுக்குள்ளே தான் வருவாங்க. ஓகேங்களா. அந்த 2வது நம்பர்லேருந்து முதல் நம்பர் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அது வரக்கூடிய கேப் எப்போ காமனாக இருக்கோ அது எல்லாமே அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் நம்ம பார்த்துருப்போம். அது எல்லாமே கன்சிக்யூட்டிவ் நம்பர் ஆல்சோ. கன்சிக்யூட்டிவ்ன்றது அதுதான். இப்போ 5 10 15 20 இப்படின்னு போட்டால் அதுவும் தொடர்ச்சியான எண்கள் தான். இந்த கேப் அப்படின்றது எப்படினாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனால் அந்த கேப் அப்படின்றது எல்லா நம்பருக்கும் 5 5 டிஃப்ரென்ஸ் இருந்து அப்படின்னா அது ஒரு கன்சிக்யூட்டிவ் நம்பர் தான். அது ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனுக்குள்ளே வரக்கூடிய நம்பர் தான். இந்த மாதிரி உங்கள் கொஷின் இருந்துச்சுன்னா நல்லா பாருங்கள். திடீர்னு நடுவில் போயிட்டு 101 102 103 104 அப்படி கூட இருக்கலாம். எனக்கு அதை பற்றி நமக்கு ஒரே பட தேவையில்லை. எனக்கு தேவை நம்பர் கன்சிக்யூட்டிவாக இருக்கா, ஸோ இன்பிட்வீன் த கேப் வந்து சேமாக இருக்கா, அவ்வளோதான். அப்படி உங்கள் நம்பர் இருந்துட்டாலே ஆவரேஜுக்கு ஒரே ஒரு ஷார்ட்கட் தான்ப்பா. லாஸ்ட் நம்பர், அதாவது அந்த தொடர்ச்சியான எண்கள் அந்த கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா ஒரு எண், அதில் லாஸ்ட் நம்பர் என்னன்னு பாருங்கள். லாஸ்ட் நம்பர் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் நம்பர், ஸோ டிவைட் பை 2, அவ்வளோதான்ப்பா. ஒரே ஷார்ட்கட் முடிச்சாச்சு. இதுதான் உங்களுக்கு 90% ஆவரேஜில் நிறைய இடத்துல யூஸ் ஆகும், எஸ்பெஷலி டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட். ஓகேங்களா. ஸோ எஸ்எஸ்சிக்கும் யூஸ் ஆகும், ஆர்ஆர்பிக்கும் யூஸ் ஆகும். ஆனால் நிறைய டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸை நீங்கள் கிராஸ் பண்ணலாம். இப்போ எப்படிலாம் கொஷின் கேட்பான்றது நான் சொல்கிறேன் பாருங்களேன். நமக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன எக்ஸாம்பிள்லேருந்து நம்ம கற்றுப்போம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், 2 4 6 8 10 இது என்னப்பா அது இரட்டைப்படை எண்கள் நமக்கு தெரியுது. அது எப்படி, ஸோ அது ஃபஸ்ட்டுலேருந்து சொல்கிற இரட்டைப்படை எண்கள். ஓகேங்களா. ஃபஸ்ட் எண் நேச்சுரல் நம்பர், ஃபஸ்ட் எண் ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற நம்பரே 2 தான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இரட்டைப்படை எண்கள் இது. இதோட ஆவரேஜ் என்னப்பான்னு நான் கேட்குறேன். ஆவரேஜ் அப்படின்றது இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மிட் ஆஃப் த டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு மிட் ஆஃப் த டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சீக்வன்ஸாக இருந்துச்சு, ஒரு கன்சிக்யூட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அதில் நடுவில் இருக்கிற நம்பர் தான் ஆவரேஜாக வரும். அதான் மிட் ஆஃப் த டேர்ம். இப்போ பாருங்கள், இப்போ 5 நம்பர் இருக்குது, இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 போயிடுச்சுன்னா இதுதான் ஆவரேஜ். பார்த்தோன்னே சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லை எனக்கு இந்த மாதிரி தெரியல அப்படின்னா நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னப்பா சொன்னேன், ஸோ லாஸ்ட் நம்பர் ப்ளஸ் ஃபஸ்ட் நம்பர் டிவைட் பை 2 சொன்னேன்னா லாஸ்ட் நம்பர் எவ்வளோப்பா 10, ஃபஸ்ட் நம்பர் எவ்வளோப்பா 2, ஸோ இது டிவைட் பை 2 போட்டால் நமக்கு எவ்வளோ வரப்போகிறது 6 தான் வரப்போகிறது. ஓகேங்களா. இல்லை எனக்கு இந்த மாதிரி கன்சிக்யூட்டிவாக கொடுத்துட்டா ஓகே, இல்லை வேறு மாதிரி கொடுத்துட்டா எப்படி போடுறது. இப்போ பாருங்களேன், 20, ஸோ 22 24 26 28 எனக்கு இப்படி கொடுத்துட்டான்ப்பா, நான் எப்படிப்பா சம் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போவும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் மிட் ஆஃப் த இப்போ 30ன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா. இப்போ 6 நம்பர் இருக்கார். இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பக்கம் 3 நம்பர் இந்த பக்கம் 3 நம்பர் போனால் இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான்ப்பா ஆவரேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மிட் ஆஃப் த டேர்ம் 24 இருக்குன்னா நடுவில் யார் இருப்பார், 25 தான் இருக்க போகிறாரு. அதுக்கப்புறம் 26. இல்லை எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. இப்போ பாருங்களேன், இதில் மொத்தம் 5 நம்பர், இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 பிரித்து நடுவில் சொல்லிட்டேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் 2 என்னால் ஈஸியாக பிரிச்சிட முடியும், இந்த பக்கம் 2 ஈஸியாக பிரிச்சிட முடியும். இப்போ இந்த 2 நம்பருக்கு நடுவில் தான் நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அந்த மாதிரி கேசஸ்க்கு இந்த 2 நம்பரை ஆட் பண்ணுங்கள். ஓகேங்களா. இந்த நடுவில் இருக்க 2 நம்பரை மட்டும் ஆட் பண்ணுங்கள். எவ்வளோ பவர், 20 20 40, ஸோ 40 + 10 50. 50 பை 2 யாரை வர போகிறாங்க, 25. இதை தான் நம்ம பார்த்தோன்னே கெஸ் பண்ணுறோம். இங்கே 24 இருக்காரா, நடுவில் 25, அடுத்து 26ன்னு பார்த்தோன்னே கெஸ் பண்ணுறோம். ஒன்று பார்த்தோன்னே கெஸ் பண்ணணும். அப்படி இல்லை எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. எப்போது இந்த எண்களின் எண்ணிக்கை இரட்டைப்படையாக இருந்தால், ஒற்றைப்படையாக இருந்தால் நமக்கு பிரச்சனையே இல்லை. நடுவில் கண்டிப்பாக ஒரு நம்பர் வந்து சிக்க தான் போகுது, நம்ம எடுத்து எழுதிடுவோம். இந்த மாதிரி நடுவில் இரட்டைப்படை எண்கள் வந்துச்சு அப்படின்னா, இரட்டைப்படைனா இந்த 2 நம்பர் வந்து நடுவில் இருந்துச்சு, அதுக்கு 2த்துக்கு நடுவில் யாருன்னு எனக்கு கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா, ஸோ எவ்வளோ முடியுமோ லாஸ்ட்லேருந்து இப்படி எலிமினேட் பண்ணிட்டே வந்து நடுவில் இருக்க அந்த 2 நம்பர் அப்படியே வச்சுக்கோங்க. அது 2த்தையும் ஆட் பண்ணி அது டிவைட் பை 2 போடுங்க. அப்படி இல்லைனா பார்த்தோன்னே கெஸ் பண்ணலாம். இங்கே 24 இருக்கா, 25, அடுத்து தான் 26 இருக்கும். அப்போ நடுவில் இருக்கக்கூடிய நம்பர் அப்படின்றது 25 எனக்கு தெரியும். இல்லை இது நார்மலில் போட்டாலும் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் நார்மலில் போட்டாலும் வருவார். நீங்களே ஆட் பண்ணி பாருங்களேன். இங்கே எவ்வளோப்பா, ஸோ 20 40 60 80 100 130 வந்துட்டாங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள், 6 4 10 10 10 எவ்வளோப்பா 20. ஸோ மொத்தம் எவ்வளோ 150 இருக்காங்க. நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் எவ்வளோப்பா, இதில் ஒரு 3 இதில் ஒரு 3 60. இதை அடித்து போட்டு பாருங்கள், 2 12, ரிமைனிங் 3 5 30. அதே 25 தான் நமக்கு ஆவரேஜ் வராரு. இப்போ நம்ம எல்லாத்தையும் கூட்டி பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது இல்லையா. அடுத்து நான் இன்னொரு மெத்தட் வந்து உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கோங்க. என்ன சொன்னேன், லாஸ்ட் டேர்ம் ப்ளஸ் ஃபஸ்ட் டேர்ம் டிவைட் பை 2. இது கன்சிக்யூட்டிவ் தானேப்பா, நடுவில் 2 கேப் வருது. ஓகேங்களா, ஆட்டோமேட்டிக்காக கன்சிக்யூட்டிவ் தான். அப்போ லாஸ்ட் நம்பர் ப்ளஸ் ஃபஸ்ட் நம்பர் 30 + 20 எவ்வளோப்பா 50. 50 பை 2ன்னு போட்டிங்கன்னா அது 25 தான் வரப்போகிறாரு. அப்போ நீங்கள் மிட் ஆஃப் த நம்பர்னு எடுக்கலாம்,
இல்லைனா லாஸ்ட் நம்பர் ப்ளஸ் ஃபஸ்ட் நம்பர் டிவைட் பை 2ன்னு எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் நான் ஃபார்முலா தான் போடுவேன் அப்படின்னா எல்லாத்தையும் ஃபார்முலாவில் எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட்டு டிவைட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் வச்சும் போடலாம். ஸோ இவ்வளோ தான்ப்பா மேக்ஸிமம் ஷார்ட்கட்டே இவ்வளோ தான். ஓகேங்களா? ஆவரேஜை பொறுத்தளவுக்கு மேக்ஸிமமாக ஈஸியாக நம்ம சம்ம போடணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணுறது தான். ஒரு நம்பர் கன்சிக்யூட்டிவான்னு பாருங்கள், பார்த்தீங்கனாலே லாஸ்ட் நம்பர் ப்ளஸ் ஃபஸ்ட் நம்பர் டிவைட் பை 2ன்னு உங்கள் மைண்டில் கொண்டு வந்து நிறுத்திடுங்க. ஓகேங்களா? ஸோ வேறு வழியே இல்லை. நெக்ஸ்ட் ஒன் அடுத்து பாருங்களேன். நமக்கு நம்பர் ஈஸியாகவே கேட்டால் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? இப்போ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி 20, 23, 24 சம்திங் ஏதோ ஒரு கன்சிக்யூட்டிவாக கேட்டால் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி கேட்பான்ப்பா. எப்படி கேட்பான்? இந்த மாதிரி irrelevant-ஆக. இது ஆர்ஆர்பி என்டிபிசியில் கேட்ட கொஷின்ஸ். நம்ம குரூப்பில் இருக்கீங்க அப்படின்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் நான் ஆல்ரெடி ஆர்ஆர்பி என்டிபிசி கொஷின்ஸ் அனுப்பிச்சிருப்பேன். அதில் போய் ஆவரேஜ் டாப்பிக்கில் பாருங்கள், இந்த கொஷின்ஸ் இருப்பார். 2025 இப்போ நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த எக்ஸாம் கொஷின்ஸ் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். அதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியுது, ரைட் இந்த கணக்கு கேட்டிருக்கோம் அப்படின்றது. அப்போ எல்லாமே ஈஸியாகலாம் கேட்டுற மாட்டான். அப்படியே பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு 10 இயலெண்களின் சராசரி என்ன அப்படின்ற மாதிரி ரொம்ப ஈஸியாகவே கேட்க மாட்டான். ஆனால் டிஎன்பிசியில் அதை தான் கேட்பான். மேஜராக அந்த ஈஸியாக தான் கொஷின் கேட்பான். ஆனால் நீங்கள் எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி போகிறீங்க அப்படின்னா அவ்வளோ சிம்பிளாக மட்டுமே கொஷின் கேட்டிருக்க மாட்டான். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி நம்பர் ஏதோ ரேண்டமாக கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஆக்சுவலி என்னென்னா இதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறது. சராசரி என்னன்றதான் கண்டுபிடிக்க போகிறோம். அது சேர்த்த கொஷின்ஸ் டைப்பாக இருக்குது. நம்ம சராசரி என்னென்னு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே ஃபைன். இப்போ 79, 92, 39, 57, 99 சம்திங் ரேண்டமாக நம்பர் கொடுத்துட்டான். இதோட சராசரி என்ன? நமக்கு தெரிஞ்ச ஃபஸ்ட்டு மெத்தட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் எவ்வளோன்னு போடுங்க. இதில் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் எவ்வளோப்பா? ஸோ 1, 2, 3, 4, 4, 3, 7, 7, 2 மொத்தம் 9 நம்பர் இருக்காது. மொத்தம் 9 நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். நம்ம சம்முக்கு என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் ஆட் பண்ணி போடுவோம். இன்னொரு மெத்தட் என்ன சொல்லியிருக்கேன்? டீவியேஷன் மெத்தட்னு ஒரு மெத்தட் சொல்லியிருக்கேன். இன்னொரு என்ன மெத்தட் சொல்லியிருக்கேன்? டீவியேஷன் மெத்தட். டீவியேஷன் மெத்தட்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளாக ஒரு வேல்யூவை எடுத்துப்போம். கரெக்டாக? நம்மளாக ஒரு வேல்யூ எடுத்துக்கிட்டு ஒவ்வொன்று அதுலேருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று ஈஸியாக பார்த்தோம் இல்லையா? ஸோ 50, 40, 30 இதில் ஏதோ ஒன் ஆஃப் த நம்பர் 40 எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா பார்த்துக்கோங்க இந்த சம் அப்ரோச் பண்ணுறதுல. 40 எடுக்கிறேன் அப்படின்னா 50ல் 40 போனால் 10 இருப்பார், 40ல் 40 போனால் 0, 30ல் 40 போனால் ஸோ -10 இருப்பார். இது ரொம்ப ஈஸியாக இருக்கே நம்பர் பார்க்குறதுக்கு. இதுக்கு இந்த மெத்தட் வாவ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அப்படியே இங்கே வந்து பாருங்கள், இதில் நீங்கள் எந்த வேல்யூனாலும் எடுத்து பாருங்களேன். நீங்கள் எந்த வேல்யூனாலும் எடுத்து பாருங்களேன். எடுத்து பார்த்தா இந்த மெத்தடில் போட்டால் இது நான் நேராகவே ஆட் பண்ணி போட்டு போய்டவே இருப்பேன். அந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு ஏன்டா அந்த ஷார்ட்கட்டை நான் படிச்சுன்ற மாதிரி இருக்கும். அப்போது எந்த இடத்துல ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல நார்மலில் போகணும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த இடத்துல போய் நான் ஒரு டீவியேஷன் மெத்தடில் தான் நான் போடுவேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்? 90 வந்து ஆவரேஜாக வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுறேன்? 90 வந்து ஆவரேஜாக வைக்கிறேன். இப்போது ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? 79ல் 90 போனால் நமக்கு எவ்வளோன்னு பார்க்கணும். கரெக்டாப்பா? இப்போ நமக்கு இது வந்து மைனஸில் தான் வரப்போகிறார். ஏன்னா 90ஓட கம்மியாக தான் இருக்குது இந்த வேல்யூ. அப்போ ஏதோ மைனஸில் தான் இருக்க போகிறார். நான் என்ன சொல்வேன்? இதுலேருந்து ஒரு 11 கம்மியாக இருக்காருப்பா அப்படின்னு சொல்வேன். என்ன பண்ணுவேன்? ஃபஸ்ட் நம்பருக்கு 11 கம்மியாக இருக்குன்னு சொல்வேன். அதுக்கு அடுத்த நம்பருக்கு பாருங்களேன், ஒரு +2 அதிகமாக இருக்காருன்னு சொல்லுவேன். அதுக்கு அடுத்த நம்பருக்கு என்ன சொல்லுவேன்? நான் -51 இருக்காங்கப்பான்னு சொல்லுவேன். ஏன்னா இங்கே 39, இங்கே 90 எவ்வளோ இருக்காங்க? 51 கம்மியாக இருக்காங்க. அதுக்கு அடுத்த நம்பர் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எதுவும் ஈஸியாலாம் கிடையாது. நான் ஒரு டீவியேஷன் வேல்யூ எடுக்கிறேன் அப்படின்னா கூட எதுவும் ஈஸியாக அப்படியே பார்த்தோன்னே போடுற மாதிரிலாம் இல்லை. அவன் கொடுத்துருக்கிறது ரேண்டம் நம்பர். இந்த மாதிரி கேஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டீசெண்டாக அதை ஆட் பண்ணி போடுறது தான் ரொம்ப ஈஸி. நான் சொல்ல வந்ததே அதுதான். எல்லாத்துக்கும் அந்த டீவியேஷன் மெத்தடும் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. எல்லாத்துக்கும் அந்த ஷார்ட்கட் மட்டுமே யூஸ் ஆகாது. ஒரு சில இடத்துல அந்த ப்ராப்பர் கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்துடுங்க. ஸோ இங்கே எவ்வளோ பாரு? 9, 9, 2, 9 நான் கடைசி டிஜிட்லேருந்து ஆட் பண்ணிட்டு வரேன். ஒன்று நார்மலாக ஆட் பண்ணலாம், இல்லை கடைசி டிஜிட்லேருந்து நம்ம ஆட் பண்ணிட்டு வரலாம். 2, 9, 18 இது எவ்வளோப்பா? 3, 27 ஸோ 4, 9, 36 40, 44 4 வருதா? இங்கே அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் ஒரு 4, 4, 4 8 வருமா? 16, 1, 17 17 7 எவ்வளோப்பா? 24 26 36 36 4 எவ்வளோப்பா? 40 50 59 வராது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதை நான் இப்படி பார்த்தோன்னே எனக்கு இது ஈஸியாக தானே இருக்குது. இப்போ நான் போய்ட்டு இல்லை நான் டீவியேஷனில் தான் போட்டாகும் அப்படின்னு பார்த்தா அதை நான் போட்டுகிட்டே இருக்க வேண்டியதான். அது டீவியேஷனுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி அதை கொண்டு போய் அகைன் டிவைட் பண்ணி அதுக்கு இதுவே எனக்கு ஈஸி இல்லை. அப்போ எங்கே எந்த மெத்தட் தேவைன்னு நம்ம தான் சூஸ் பண்ணணும். நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் எவ்வளோப்பா சொன்னேன்? 9 அப்படின்றத நம்ம பார்த்தோம். இதை அடித்து போட்டு பாருங்கள். 6, 9, 54 ரிமைனிங் 5 6, 9, 54 ஸோ ஆவரேஜ் அப்படின்றது 9 மிக சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த கொஷினை பாருங்களேன். ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 17 மல்டிபிள்ஸ் ஆஃப் 13 அதாவது 13உடைய 17 மல்டிபிளோட ஆவரேஜ் கேட்குறான். அதாவது எப்படி கேட்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு 13 13 2 13 26 3 13 39 இதே மாதிரி போயிட்டே போங்க. கடைசியாக நம்ம என்ன பண்ணுவோம்?
17 × 13 போடுவோம். அது வரைக்கும் எடுத்துக்க சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி என்ன போட்டிருப்போம்? ஸோ 16 × 13 போட்டிருப்போம். இங்கே என்ன போடுறோம்ப்பா? ஸோ 1 × 13 போடுறோம். இங்கே என்ன போடுறோம்? 2 × 13. அதே மாதிரி 17 13 அந்த மல்டிபிள் வரைக்கும் எடுத்து ஆக்சுவலி இதில் கொஷின் எல்லாமே தப்பாக டைப் ஆகிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆவரேஜ் தான் கேட்டிருப்பான். ஓகேங்களா? இந்த 2 கொஷினில் மட்டும் அந்த மிஸ்டேக் இருக்கும். ஆக்சுவலி அவன் கேட்டிருக்கதே ஆவரேஜ் தான். அதனால் சராசரி அதோடு நிறுத்திக்கோங்க. இது வந்து ஆன்சரே அவன் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபைன். இப்போ ஒரு 13 13 2 13 26 இது 3 13 39 அதே மாதிரி 17 13 வரைக்கும் எழுதி அதோட ஆவரேஜ் சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. இது எப்படி நான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். நமக்கு என்ன தெரியும்? என்ன நம்பர் வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அவங்க ஒரு கன்சிக்யூட்டிவ் நம்பர் தெரியும். டேபிள்ஸ்னால் என்னப்பா ஃபஸ்ட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 13க்கும் அடுத்து 26க்கும் உள்ள கேப் என்னவாக இருக்கும்? 13. அடுத்து 26க்கும் 39க்கும் கேப் என்னவாக இருக்கும்? 13. எல்லாத்துக்குமே அந்த இடத்துல என்ன தான் இருக்குது? ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்றது 13 தான். அது மாற்றமே கிடையாது. ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணுறோம்? கடைசி ஃபஸ்ட்டு ஒரு 13 வச்சுக்கிறோம். கடைசி 13 என்ன வரும்? கடைசி நம்பர் அது ஃபஸ்ட் நம்பர் இதுப்பா. லாஸ்ட் நம்பர் என்ன வரும்? ஸோ 13 × 17 வரும். ஸோ 13 × 17 வரப்போறாது. ஒன்று டேபிள்ஸ் தெரிஞ்சால் அப்படியே போகலாம், இல்லை மல்டிபிள் பண்ணி போகலாம். 17 3 எவ்வளோப்பா? 51. ஸோ 1 2 2 1ன்னு வரப்போகிறாங்க. அப்போது 13 + 2 to 1 டிவைட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் எவ்வளோப்பா? 17 தான். மொத்தம் 17 நம்பருக்கு தானே நம்ம அந்த மாதிரி போடுறோம். 1ல் ஆரம்பித்து 17 வரைக்கும் தானே போடுறோம். இப்போ பாருங்கள் 220 இது 230 234. ஸோ டிவைட் பை 17. இதை நம்ம அடிச்சு போட்டால் நமக்கு எவ்வளோ வருவார்? ஒரு ஸ்மால் மிஸ்டேக். நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஃபஸ்ட் நம்பர் ப்ளஸ் லாஸ்ட் நம்பர் டிவைட் பை 2. நான் 17ன்னு போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ டிவைட் பை 2 இதை நமக்கு அடிச்சு போட்டால் எவ்வளோ வரும்? ஸோ 11 2 22 ரிமைனிங் 1 இருக்கும். 7 2 14. அப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் என்னன்னாலும் கொடுத்துட்டு போட்டோம். எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்து அதோட பெருக்கல்ல இப்போ 17 மல்டிபிள்னு சொல்லலாம். 100 மல்டிபிள் கூட வச்சுட்டு போட்டோம். நமக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ஃபஸ்ட்டு நம்பர் 13 இருக்கும். கரெக்டாக? முதல் 13 முதல் 17 பெருக்குகளின் சராசரி அப்படின்னா ஃபஸ்ட் நம்பர் 13, அடுத்து 26, அடுத்து 39 டாட் 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 அப்படின்னு சொல்லிட்டு 17 13 வரைக்கும் கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு தெரிஞ்ச ஒரு ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் நம்பர் ப்ளஸ் ஃபஸ்ட் நம்பர் டிவைட் பை 2. லாஸ்ட் நம்பர் எப்படி இருக்கும்? 17 × 13 தான் லாஸ்ட் நம்பர். அதை நம்ம மல்டிபிள் பண்ணால் 2 to 1 கிடைக்கிறாரு. ஃபஸ்ட் நம்பர் 13 தான். ஸோ டிவைட் பை 2 அவ்வளோதான். நம்ம போட்டால் நமக்கு என்ன கிடைக்க போகுது? 234 2 அப்படின்றது 117. ஸோ வெரி ஈஸி ஒன். கரெக்டாக போடுங்க, ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த கொஷின் பாருங்களேன். த ஆவரேஜ் ஆஃப் 50 நம்பர் இஸ் 34 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆவரேஜ் ஆஃப் 50 நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இது எப்படிப்பா எடுத்துப்போம்? இப்போது 50 நம்பர், இப்போ நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? சம்மு டிவைட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் விச் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் தானே. ஓகேங்களா? நம்ம இதை பார்த்தோன்னே எடுத்துக்கலாம். இருந்தாலும் நீங்கள் பிகினராக இருந்தால் தெரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் 50ன்னு சொல்லிட்டாங்க. அந்த 50 நம்பருக்கு ஆவரேஜ் அப்படின்றது 34 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ சம் என்னவாக இருக்கும்? 50 34 பெருக்குனது தானே. அப்போ பார்த்தோன்னே நமக்கு தெரியணும். அப்போ ஆவரேஜ் வந்து 34ன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா 50 நம்பருக்கு. அப்போ 50 × 34 அப்படின்றது சம்மு. இது எப்படி நான் 50 × 34 எழுதுறேன் அப்படின்னா இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 2 நம்பர்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா 34 22 வந்து டிஸ்கார்ட் அதுலேருந்து தூக்கிடுறோமாமா. அதாவது இதை நம்ம ரெண்டுத்தையும் பெருக்கி போட்டால் நமக்கு ஒரு சம் கிடைக்கும் இல்லையா? அதாவது 34 50 நான் பெருக்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு சம் கிடைப்பார். அந்த சம்முலேருந்து இந்த 34 22 நான் தூக்கிடுறேன். ஆவரேஜ் ஆஃப் ரிமைனிங் நம்பர். ஆக்சுவலி இதுலேயும் அதே தான் நான் சொன்னேன் இல்லைங்களா? அந்த கொஷின்ஸ் ஆன்சரும் சேர்த்து இதில் டைப் ஆயிருக்கு. ரிமைனிங் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஆன்சர் 34.25 வரப்போகிறது. இதை நான் எப்படி போகிறதுன்னு சொல்கிறேன் பாருங்களேன். ஃபஸ்ட்டு இதோட சம்மை கண்டுபிடிங்க. 34 × 50 நமக்கு எவ்வளோ வரப்போகிறது? ஃபஸ்ட்டு அதை பெருக்குங்க. 0 4 5 20 ரிமைனிங் 2 5 15 2 எவ்வளோப்பா? ஸோ 17 1700 வந்துட்டார். ஓகேங்களா? இந்த 1700லேருந்து நான் 2 நம்பரை தூக்க போகிறேன். யார் அந்த 2 நம்பரு? 34 22. ஸோ எவ்வளோ போகிற? 56 நான் தூக்க போகிறேன். ஓகேங்களா? 56 தூக்கினா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? அதில் ஒரு 44 கிடைக்கும். அப்போ 1644 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். இந்த 1644 அப்படின்றது நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற கரண்ட் சம் அவ்வளோதான். ஏன்னா நான் தான் 2 பேரை தூக்கிட்டாச்சு. மொத்தம் 50. அதில் 2 பேரை தூக்கினா எனக்கு ரிமைனிங் எவ்வளோ கிடைப்பாங்க? 48. இப்போ ஏன் கேட்குறாங்கன்னா ஆவரேஜ் ஆஃப் த ரிமைனிங் நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. ரிமைனிங் நம்பர் யார்? 48 நம்பர். அப்போ அந்த 48 நம்பருக்கு உள்ள சம்மு மேலே இருக்கணும். நல்லா பார்க்கோங்க. இது நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். இப்போ ஆவரேஜ் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ அடிச்சு போடலாமா? ஸோ 1644/48 எப்படி படிக்கலாம்? 4 டேபிளால் அடிக்கலாம் இல்லையா? ஸோ 14 48, இங்கே 4 16, ஒரு நாள் 4 ஒரு நாள் 4. அகைன் எப்படி அடிக்கலாம்? 3 12 36 வருமா? இதை நம்ம கேன்சல் பண்ணணும். ஸோ 3 12 36 வரும். 4 1 5 இருக்குமா? அதுக்கப்புறம் 4 12 48 வரும். அப்போ 34 புள்ளி சம்திங் வருதுன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் ஒரு 3 இருப்பார். 48 51 48 போனால் ரிமைனிங் 3 வரும். இதை புள்ளி வச்சு போக போகிறான்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் நம்ம ஆப்ஷனை பார்க்கும்போது தெரியுது 34ன்ற ஆப்ஷன் சி மட்டும் தான் இருக்காரு. ஸோ ஆப்ஷன் சி மிக சரியான ஆன்சர்.
அப்போ இதுலேருந்து தெரிய வேண்டிய விஷயம், நான் இங்கே சம்மு போடுறேன் அப்படின்னா அதுக்குள்ளான நம்பர் கீழே இருக்கணும். இல்லை 48 நான் நம்பர் போடுறேன் அப்படின்னா அதுக்குள்ளான சம்மு என்னன்றது கரெக்டாக போகணும். இந்த இடத்துல நான் 1700 எழுதுனா தப்புன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா 50 நம்பருக்கு தான் 34. அப்போ அதோட சம்மு அப்படின்றது தான் 1700 அப்படின்றது. நான் என்ன சொல்கிறேன், அதுலேருந்து 2 நம்பரை தூக்கிட்டேன் அப்படின்னா நம்பர் 48 மாறும். நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் அப்படின்றது குறைஞ்சிருது அந்த இடத்துல. அதே மாதிரி சம்மும் குறையும், ஏன்னா 2 பேர் வெளில போயிட்டாங்க இல்லையா. அப்போ 2 பேருக்கு அந்த கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56. அதை கழிச்சிட்டு ரிமைனிங் இருக்கிற நம்பரை போகணும். சரி, வெரி ஈஸி ஒன். நெக்ஸ்ட் ஒன், இந்த கொஷின் பாருங்களேன். இப்போ மார்க்கு கொடுத்துட்டான், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்டும் கொடுத்துட்டான். ஓகேங்களா, இது வந்து இது மாதிரி ஒரு பாக்ஸில் கொடுத்துருவானுங்கப்பா. இதில் பாக்ஸில் என்ன மாதிரி பண்ணுவோம் அப்படின்னா, இதுவும் ஆர்ஆர்பி என்டிபிசியில் கேட்ட கொஷின்ஸ் தான். இது பார்த்திங்கன்னா இது மார்க்கு, இது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்டு. இப்போது 98 ஸ்டூடெண்ட்டு ஏதோ 12 மார்க் வாங்கியிருக்காங்க, 74 ஸ்டூடெண்ட்டு 22 மார்க் வாங்கியிருக்காங்க, 17 58. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு ஒரு விதமான மார்க் எடுத்திருக்காங்க. அவன் நம்மளை என்ன கேட்குறான்னா சராசரி என்ன அப்படின்னு கேட்டான். நம்ம என்ன பண்ணோம், மார்க்கோட சராசரினா இந்த இடத்துல யாரோட சராசரி கேட்க முடியும், மார்க்கோட சராசரி, ஆவரேஜ் மார்க்ஸ் என்ன அப்படின்னு கொஷின் கேட்குறான். நான் வந்து ஃபஸ்ட்டு கொஷின்லேயே உங்களுக்கு ஒன்று சொன்னேன். என்ன சொல்லியிருந்தேன், ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று போடும்போது சொல்லியிருந்தேன், ஒன்று டீவியேஷன் மெத்தடில் போடலாம். என்ன சொல்லியிருக்கேன், டீவியேஷன் மெத்தடில் போடலாம். டீவியேஷன்றது தான் ஷார்ட்கட்டு. இப்போ இந்த இடத்துல யோசிச்சு பாருங்களேன், இங்கே 17 இருக்குது, இங்கே 74 இருக்குது, இங்கே 98. நீங்கள் எந்த வேல்யூவை போய் டீவியேஷனாக எடுத்துப்பீங்க? இதில் யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் வந்து இதில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வேல்யூவாகவே நம்ம ஆவரேஜ் மார்க் அசியூம் பண்ணலாம். அப்படி இல்லைனா இது எல்லாத்துக்கும் ஒரு மிட் ஆஃப் த நம்பரை நம்ம ஆவரேஜ் வேல்யூவே எடுத்துக்கலாம். இப்போது 50 30 40 இருந்தால் நம்ம மைண்டை அசியூம் பண்ணோம். மேபி ஏன் 50 30 40 அப்படின்னா இங்கே 30லேருந்து 50 வரைக்கும் இருக்குது, நடுவில் வந்து இந்த வேல்யூவை நம்ம ஆவரேஜாக எடுக்கக்கூடாதான்னு நம்ம மைண்டு வந்து கெஸ் பண்ணோம். இப்போ இந்த இடத்துல யோசிச்சு பாருங்களேன், 17 இருக்குது, ஸோ 28 இருக்குது, அப்புறம் 44 இருக்குது, அப்புறம் 74 இருக்குது, அப்புறம் 98 இருக்குது. ஸோ நம்ம மைண்டுக்கிட்ட போய் சொல்லுங்கள், எதை நம்ம ஆவரேஜாக எடுத்துக்கலாம், அதிகபட்சம் ஒரு 50 எடுக்கலாம்னு வேணால் சொல்லலாம். ஓகேங்களா, இல்லை நீங்கள் 44 எடுக்கலான்னு கூட வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும், இப்போ நான் 44 வந்து நான் ஆவரேஜாக எடுக்கிறேன் அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு இருக்கிற ஒவ்வொரு மார்க்ஸையும் நம்ம போய் கெஸ் பண்ணணும். இது பாருங்கள், இது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்டு, நான் அதுக்கு போய் ஆவரேஜ் அசியூம் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம எதுக்கு பார்க்கணும், ஆவரேஜ் மார்க்கு. கொஷின் என்னப்பா, ஆவரேஜ் மார்க்கு. இப்போ மார்க்குக்கு தானே நம்ம எடுத்துக்கணும். 12, ஸோ 22, 58, 79, 89. இப்போ இந்த மாதிரி இருக்கார். ஓகேங்களா, நான் ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டேன். நமக்கு தேவை ஆவரேஜ் மார்க்கு. அப்போ மார்க்குக்கு தான் நம்ம போய் எடுத்துக்கணும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இங்கே 12 இருக்குது, இங்கே 89. அந்த டிஃப்ரென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் டீவியேஷன் மெத்தடில் போட்டாலும் உங்களுக்கு டைம் எடுக்கும், நார்மல் மெத்தடில் போட்டாலும் டைம் எடுக்க தான் செய்யும். எந்த கேஸுக்கு டீவியேஷன் மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்பர் இப்போ இங்கே 22 இருக்கா, இங்கே 32 இருக்கலாம், இங்கே 42 இருக்கலாம், இல்லை இங்கே ஒரு 52 இருக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் நியர்பையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டீவியேஷன் மெத்தட் தான் யூஸ்ஃபுல். இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கேப் நிறையா இருக்கிற நம்பருக்கு எந்த மெத்தட் போட்டாலும் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இது ஆர்ஆர்பி என்டிபிசியில் கேட்டிருக்கான். இதெல்லாம் எதுக்காக அவன் கேட்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் டேக்கிங் கொஷின்ஸ் கேட்டால் தான் நம்ம ஆளுங்க அதில் டைம் நிறைய விடுவாங்க. ஸோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அதிகமாக அட்டன் பண்ணக்கூடாது. அவனை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே அட்டன் பண்ணிடலாமா, பண்ணக்கூடாது. ஏதாவது கொஷின் நம்ம விடணும், அந்த மாதிரிக்காகவே கேட்டிருக்கான். இதில் ஈஸியாக இருந்துச்சுன்னா நம்ம போட்டு வந்துடணும். ரொம்ப டைம் எடுக்குது அப்படின்னா அந்த கொஷினை எக்ஸாமில் நம்ம விட்டுட்டு தான் வரணும், வேறு வழி கிடையாது. இல்லை நான் போட்டே ஆகும் இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற டைமில் 10 நிமிஷத்துக்கு இதே மாதிரி கொஷின் எடுத்துகிட்டு போயிடுவார். ஸோ கொஷின் சால்வ் பண்ணலாம்ப்பா. இப்போ இதில் டீவியேஷன் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒன் ஆஃப் த வேல்யூவாக 58 வந்து எடுத்துக்கிறேன். அதாவது 58 தான் என்னோடய ஆவரேஜ்ன்றது கிடையாது. இந்த 58 விட அதிகமாகவும் இருக்கலாம், இல்லை அதை விட கம்மியாக இருக்கலாம், இல்லை அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த மெத்தட் நீங்கள் எப்படி போட்டாலுமே டைம் எடுக்கிற கொஷின்ஸ் தான். இதை நீங்கள் எப்போ போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தட் தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம எக்ஸாமில் நல்ல டைம் இருக்குது, எனக்கு ஒரு 5 நிமிஷம் என்ன இருக்குது அப்படின்னா அதில் கொண்டு வந்து போட்டுருங்க. ஏன்னா ஒவ்வொரு மார்க்கும் நீங்கள் என்ன மாதிரி போஸ்டிங் செக்யூர் பண்ணுறீங்க அப்படின்றது முடிவு பண்ண போகுது. ஓகே ஃபைன். இப்போ ஒரு வேளை 58 என்னோட ஆவரேஜாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ஆவரேஜ் மார்க் 98 பேருக்கு 12ன்றது இருக்குது. எவ்வளோப்பா கம்மியாக இருக்குது, 46 கம்மியாக இருக்குது. அதாவது இந்த 58ல் 2 போனால் 6, 5ல் ஸோ 1 போனால் 4. நான் என்ன சொல்லியிருக்கேன், கம்மியாக இருக்குன்றதால மைனஸில் போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி ஜஸ்ட் இதில் டிஃப்ரென்ஸ் எடுத்து பாருங்கள், 8ல் 2 போனால் 6, 5ல் 2 போனால் 3. அப்போ 36 கம்மியாக இருக்குது, அது மைனஸில் போட்டேன். இங்கே 58 இருக்குது, அப்போ ஒன்றும் டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை, அப்போ 0னே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், 79ல் 58 போனால் நமக்கு எவ்வளோப்பா இருக்கும். இப்போ 79ன்றது அதிகமாக இருக்குது. அதாவது எப்படின்னா நான் எடுத்துருக்க வேலையோட அது அதிகம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ப்ளஸில் தான் வச்சுக்க போகிறேன். அப்போது இது எவ்வளோப்பா, +21 அப்படின்றது ஒரு மெம்பர்ஸ் கிடையாது, 28 பேருக்கு +21 அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்கே 44 இருக்குது, 44 பேருக்கு அதே மாதிரி +31 வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா 89க்கும் 58க்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் எடுத்தோம் அப்படின்னா 31. இப்போ பாருங்களேன், அப்போ என்னோடய ஆவரேஜ் ப்ளஸ் அதுக்கப்புறம் நான் நெட் டீவியேஷன் அப்படின்றது கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பேன், இந்த 46ன்றது கம்மியாக இருக்குது, எத்தனை பேருக்குன்னா 98 பேருக்கு. இப்போ 46 × 98 நல்லா பாருங்கள், கம்மியாக இருக்குன்னா மைனஸோட சேர்த்து தான் போகணும்.
இப்போ இங்கே இருக்கிற 79 89லாம் பார்த்தீங்கன்னா 58 விட அதிகம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ப்ளஸில் வச்சு போட போகிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள் 74 பேருக்கு -36 கம்மியாக இருக்குது. அதுக்கு அடுத்த வேல்யூ 0. இங்கே பாருங்கள், இங்கே 28 × 21, இங்கே 44 × 31. ஸோ இது டிவைட் பை இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், ஸோ நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் எங்கே இருக்காரு, இங்கே இருக்காரு பாருங்கள், இவர் தான் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். இப்போ ஆட் பண்ணி பார்க்கலாமா, எவ்வளோப்பா, 8 4 12, இங்கே 8 4 12, 12 24, 24 + 7 எவ்வளோப்பா, 31 ஒரு வாரா. ஸோ ரிமைனிங் வந்து ஒரு 3 இருக்கார். 4 3 7 7 2 9 10, ஸோ 19 20 26. அப்போ 261 அப்படின்றது நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். இப்போ இதெல்லாம் மல்டிபிள் பண்ணுங்கள். அதாவது இது ரெண்டும் ஒரே நம்பராக இருக்குது, ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இதை நம்ம தனித்தனியாக மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணுவோம். ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிட்டு அது டிவைட் பை 261 போட்டோம் அப்படின்னா எவ்வளோ நெட் டீவியேஷன் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஸோ இது கொஞ்சம் பெரிய சம்மு தான், ஆனால் ஆர்ஆர்பி என்டிபிசியில் கேட்டிருக்கான். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி இந்த மாதிரி எஸ்பெஷலி டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி எஸ்எஸ்சியில் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறான். டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் கொடுத்துருக்கான், இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கட்டி மார்க்கு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்லாம் கொடுத்து கேட்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய டீவியேஷன் அப்படின்றது ஈஸியாக தான் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹோல் நம்பர் நம்ம முன்னாடி எடுத்து போட்டோம் பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் மார்க்ஸ்க்கு அந்த மாதிரி ஈஸியாக இருக்கும். ஓகே, கால்குலேஷனுக்குள்ளே போயிடலாம். இங்கே எவ்வளோப்பா, -46, 98 100 - 2ன்னு எழுதிக்கலாமா. ஸோ நம்மளோட கன்வீனியன்ட் தானே. அப்போ 100ஆல் மல்டிபிள் பண்ணால் 4600 வரும். 2 × 46 எவ்வளோப்பா, ஸோ 92 மைனஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நல்லா பார்த்துக்கோங்க, இந்த வெளில இருக்கிறவரை அப்படியே வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே சிம்பிளிஃபை பண்ணுறோம். 100ஆல் மல்டிபிள் பண்ணால் 4600, அகைன் 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 92. ஃபஸ்ட்டு இதுனா அது -92 இல்லையா. ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். 10ல் 2 போனால் 8, 9ல் 9 போனால் எவ்வளோப்பா 0, அந்த 5 அப்படியே வரும் 4. ஸோ வெளில என்ன இருக்காரு, மைனஸ். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு வேல்யூ பண்ணும்போது 4508 இருக்கார். ஓகே, ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்களேன், 36 × 74 இருக்கார். இப்போ பாருங்கள், ஸோ 74 × 36, கடைசியாக மைனஸ் போட்டுக்கலாம். எவ்வளோ போகிற போகிறாரு, ஸோ 4 3 12, ரிமைனிங் 1, 7 3 21, 22 0 அப்படியே வர போகிறாரு. 6 நாள் 24, ரிமைனிங் 2, 6 7 42, 2 எவ்வளோப்பா 44 வர போகிறாங்க. இதை ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ 4 6 6 2, அப்போ 2664 அப்படின்றது மைனஸ் தான் இருக்குது. எனக்கு முன்னாடி என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. அப்போ அதை கொண்டு போய் இது கூட ஆட் பண்ணிக்கலாமா. ஸோ 2664 இது கூட ஆட் பண்ணிக்கலாமா. எவ்வளோ வருவார், 8 4 12, ரிமைனிங் 1, ஸோ இங்கே 7 வர போகிறாரு. 6 5 11, ரிமைனிங் 1, அப்போ 4 2 6 1 7. அப்போ 7172 அப்படின்றது இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூவை நமக்கு ஆட் பண்ணால் கிடைக்குது. அது தூக்கி இங்கே எழுதிக்கலாமா. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், இந்த இடத்துல -7172 கிடைக்குது. எப்போது இது ரெண்டுத்தையும் நான் பெருக்கும்போது. அடுத்து இங்கே வந்துருங்க, இதை ரேஸ் பண்ணிடுறேன்ப்பா. ஓகே, அங்கே என்ன இருக்கார், 28 × 21, இவர் கொஞ்சம் சின்ன நம்பராக தான் இருக்கார். 28 × 2 எவ்வளோப்பா, ஸோ 56, அப்போ 560. 1 × 28 28 தான். அப்போ 8 8 588 அப்படின்றது கிடைக்கிறார். அவர் ஃபஸ்ட்டு கிடச்சிருக்காரு. ரெண்டாவதுக்கு என்ன கிடைக்கிறாருன்னு பாருங்கள். ஸோ 31 × 44, இந்த பேருக்கு பாருங்கள், 1 4 4 4 3 12, 0 அப்படியே வந்துடும். ஸோ அகைன் அந்த 124 அப்படியே கீழே இறக்கிடுவோம். ஸோ 4 6 3 இந்த 1, அப்போ 1364 இது கூட போய் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணலாமா. இது 2 ப்ளஸில் தான் இருக்கார். அப்போ 1364ங்களா, இதை ஆட் பண்ணுங்கப்பா. ஸோ ஆட் பண்ண நமக்கு எவ்வளோப்பா கிடைக்காது, 8 4 12, ரிமைனிங் 1 இருக்கார் இந்த இடத்துல. அகைன் எவ்வளோப்பா, 8 1 9 10 15, ரிமைனிங் 1 5 3 8 1 9, அந்த 1 அப்படியே கீழே இறங்க போகிறாரு. அப்போது இதுலேருந்து 1952 ஸோ நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். இது ரெண்டுத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் ப்ளஸ் 1952, இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் -7172 டிவைட் பை 261 அப்படின்றது. இப்போ பாருங்களேன், இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாமா. இப்போ இதுதான் மைனஸ் வேல்யூ பெருசாக இருக்கார். அப்போ நான் மைனஸ் பண்ணி எழுதும்போது 2ல் 2 போனால் 0, 7ல் 5 போனால் எவ்வளோ வரும், 2 வரும். ஸோ இங்கே 1 இருக்குது, பக்கத்தில் கிடவாங்கன்னா 11, 11ல் 9 போனால் எவ்வளோ வரும், 2 வரும். இங்கே ஆல்ரெடி 6 இருப்பார், 6ல் 1 போனால் 5 வருவார். ஸோ டிவைட் பை 261. இப்போ பாருங்கள், இதை அடிச்சு போடலாமா. இது பார்த்தீங்கன்னா ஈஸியான ப்ராடக்ட்டில் தான் வராது. 261 டபுள் பண்ணால் 522 அப்படின்றது. 2 2 6 2 12, ரிமைனிங் 1 இருக்கும். 2 × 2 4, 4 + 1 5, ஈஸியாக அடிக்கிற மாதிரி வராது. அப்போது இது அடிச்சு போட்டால் அப்படின்றது 20 அப்படின்றது கிடைக்கும். இது என்ன 20ப்பா, முதல்ல இங்கே மைனஸ் விட்ருக்கோம் பாருங்கள். இது மைனஸ் வேல்யூ பெருசாக இருக்குது, இங்கே ப்ளஸ் வேல்யூ. அப்போ இதுலேருந்து இதை நான் மைனஸ் பண்ணும்போது மைனஸில் தான் வரும். அப்போ -20. இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நான் எடுத்துக்கிட்ட 58 என்னோடய ஆவரேஜ் கிடையாது, அதுலேருந்து 20 மைனஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் -20 பண்ணால் நமக்கு எவ்வளோ வரும், 38 அப்படின்றது சரியான ஆவரேஜ். இப்போ பாருங்கள், இந்த கொஷின் பார்க்குறதுக்கு அப்படி சிம்பிளாக தான் இருக்குது. ஆனால் இதை யாராலுமே ஷார்ட்கட்டாக அவ்வளோ ஈஸியாக போட முடியாது. ஷார்ட்கட்டும் கிடையாது, நார்மலாக போட்டாலும் உங்களுக்கு பெருசு தான். ஆனால் என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைட் பை சம்மு டிவைட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் தான் ஆவரேஜுக்கான ஃபார்முலா.
சம்முனா இது ரெண்டுத்தையும் ஒவ்வொன்றா பெருக்கி போட போகிறேன். ஸோ டிவைட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் எவ்வளோ வருது? 261 வருது. ஆனால் நம்பர்ஸ் எப்படி கொடுத்துருக்கான்? கால்குலேட்டிவாக கொடுத்துருக்கான். இதுதான் எஸ்எஸ்சி ஆர்ஆர்பியோட நான் டஃப்பாக கொஷின் கேட்குறேன் அப்படின்னா இந்த மாதிரி வேலையை தான் அவன் பார்க்க முடியும். இதுவும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். ஆர்ஆர்பி என்டிபிசிக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனுப்பிச்சிருக்கேன். அதை எடுத்து பாருங்கள். கிராஜுவேட் லெவல் பேப்பரில் ஸோ ஆவரேஜில் இந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஷார்ட்டாக இந்த மாதிரி வெறும் லாஸ்ட் நம்பர் ப்ளஸ் ஃபஸ்ட் நம்பர் அந்த மாதிரி டிவைட் பை 2 போட்டாலே சம் வருது பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதை தாண்டி வெளிலலாம் கொஷின் போகாதுப்பா. கண்டிப்பாக இதுக்குள்ளே தான் இருக்கும். இதை ஃபுல்லாக நீங்கள் படிச்சுட்டு அப்படியே நல்லா லிசன் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை மட்டும் தூக்கி வச்சுட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னும் அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம இதை பற்றின அடுத்தடுத்த டைப் எல்லாமே நம்ம பார்க்கலாம். இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி கமெண்ட்ஸில் இன்னும் எந்த மாதிரி கொஷின்ஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குறேன்ப்பா. தேங்க்யூ.